பாரு கொழுப்பு பிடிச்சி அலைகிறான், அல்லாஹ் இவனுக்கு போய் பணத்தை கொடுத்துருக்கான், இந்த பணத்தை நல்ல விஷயத்தில் செலவழிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று உங்களை திட்டுவிட்டு போவானே தவிர உங்களை வாழ்த்தவோ பெருமைப்படவோ மாட்டார்கள். இதை இந்த ஆடம்பர திருமணக்காரர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் இதற்கு கொஞ்சம் கூட அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள், முதல் நாள் உணவு உண்மையானது, திருமணத்தில் நடக்கிற முதல் நாள் உணவு உண்மையானது, 2வது நாள் உணவு உபரியானது, 3வது நாள் உணவு பெருமைக்கானது என்று சொன்னார். முதல் நாள் உணவு உண்மையானது, 2வது நாள் உணவு உபரியானது, வைக்காமல் இருக்கலாம், 3வது உணவு பெருமைக்கானது என்று சொன்னார். இன்னொரு ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள், பெருமைக்காக போட்டி போட்டுக்கொண்டு 2 பேர்கள் விருந்து அளித்தால் அந்த விருந்துக்கு நீங்கள் செல்லாதீர்கள். பெருமைக்காக விருந்து வைக்கிறான், போட்டி போட்டுக்கிட்டு அவனா நானா, நான் பார்த்துருவோம் அந்த ஊரில் அவன் பெரியாளா நான் பெரியாளா, 2ல் ஒரு கை பார்த்துடலாம் என்று சொல்லிக்கொண்டு விருந்து வைத்தால் அந்த விருந்துகளுக்கு நீங்கள் செல்லாதீர்கள் என்று சொன்னார். விருந்து எப்படி இருக்கணும்? ஏழைகள் அழைக்கப்படாத விருந்து விருந்துகளிலே மோசமான விருந்து என்று சொன்னார்கள். ஏழைகள் அழைக்கப்படாத விருந்து விருந்துகளிலே மிக மோசமான விருந்து என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட படோடோபங்கள் இருக்கக்கூடாது.